ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தருஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பேட்டர்ன் பேப்பர் தான் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க எப்படி பேட்டர்ன் பேப்பர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், என்னால் ஃபோனை நிற்க வைக்க முடியாது. சரி வாங்க, நம்ம இப்போ பலவலன்னு பேசிட்டு இருக்காம நம்ம போகலாம். ஓகே, நான் இப்போ லைன் போட்டேன். நான் இன்றைக்கி 4 டிசைன் சொல்லித்தர போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு நான் ஒரு ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ரெயின்போ கலரில் கூட பண்ணலாம். நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கேர்வ்டு லைன்ஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. கேர்வ் லைன்ஸாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த கவுக்கவா நீங்கள் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைகர் கலர் இருக்கும்ல, எல்லோ ஆரஞ்சு கலர் ஸ்கின் பிளாக் கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் பேக்ரவுண்ட் ஒயிட்டு, அப்புறம் இந்த நான் எல்லோ கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் கூட கொடுக்கலாம். பிளாக் கலர் கொடுத்திங்கன்னா பாண்டாவோட கலர் மாதிரி இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். நான் சும்மா எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கலர் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக சைடு எல்லாத்தையுமே நான் கொடுத்துக்கிறேன். இது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு டிசைனு. இது இதோட முடியலை. இது பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, மார்க்கர் இருக்கும்ல, பெர்மனண்ட் மார்க்கர் எடுத்து இதில் சுற்றியும் என்ன பண்ணேன்னா அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்தது. ஏன்னா நம்ம சைடு இருக்கிறத நம்ம வேறு கலரில் நாம் கொடுக்கும்போது அது கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும், அந்த பிரைட்டாக அந்த கலரு. ஸோ அதனால் நீங்கள் இந்த கலர் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் அவுட்லைனுக்கு நீங்கள் பிளாக் கலர் கொடுக்கணும். பிளாக் கலர் தான் நான் மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பிளாக் கலர் கொடுத்து விட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டிசைன் முடித்தாச்சு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிசைன் போகிறோம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று பிங்க் கலரு, இன்னொன்று பர்பிள் கலரு. ஃபஸ்ட் நான் பர்பிள் கலரில் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன். ஒரு பாக்ஸ் மட்டும் இப்படி போயிடுச்சு. அப்புறமேட்டு அதுவே பிங்க் கலரில் நடுவில் இந்த மாதிரி நான் கொடுத்துக்க போகிறேன். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி இந்த பாக்ஸுக்கு நடுவில் நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, பார்த்தீங்களா? இது நான் கடையில் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பேப்பரு, இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது நல்லாவே வந்திருக்கு. ஓகே, இப்போ தேர்டு டிசைனுக்கு வாங்க நம்ம போகலாம். தேர்ட் டிசைனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஸ்கெட்சில் நான் சில ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன், பர்பிள் அந்த மாதிரி நிறைய கலர் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நான் என் ஹார்ட்டின் வரைஞ்சிக்க போகிறேன். ஹார்ட்டின் நீங்கள் என்ன கோணையாக எப்படி வரைஞ்சாலும் சரி, அது நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கோங்க. இல்லை கலர் கலராக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கலர் கலராக வரையும் போது உங்களுக்கே நல்லா இந்த டிசைனை எனக்கு பாருங்களேன். நான் ஹார்ட்டின் கொஞ்சம் ப்ராப்பராக போடல. அது எல்லாத்தையும் நம்ம இப்போ நான் இந்த இதில் சரி பண்ண போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். அதுவே ஒரு க்யூட்டான ஒரு டிசைனாக இருக்கும். எனக்கு அந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்கள் ஹார்ட்டினை கொஞ்சம் தூரம் தள்ளி போடுங்க. கொஞ்சம் ரொம்ப கிட்டக்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் நல்லாவே வராது. ஸோ இந்த மாதிரி நான் நல்லா கலராக நிறையா ஹார்ட்டின்ஸ் போட்டுக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பர்ஃபெக்டாக போடணுன்னு இல்லை. நான் கொஞ்சம் வேணும்னே நான் கொஞ்சம் கோணையாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்படி தான் இந்த டிசைனே வரும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹார்ட்டின் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக எல்லோ கலர்லேயும் நான் கொடுத்துட்டேன். இப்போ இது பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை பர்ஃபெக்ட் பண்ண என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளாக் ஸ்டிக்கோ இல்லை அந்த டிப் மார்க்கரோ வச்சு நம்ம இதை அவுட்லைன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்ம அப்படியே கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், நான் இந்த டிசைன் பாருங்கள். அதுவும் இல்லாமல் சில ஹார்ட்டினுக்கு நானே அந்த
மேல் ஹார்ட்டையும் நான் கொஞ்சம் கோணையாக போட்டுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த டிசைன் பார்க்கவே நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் கொஞ்சம் கிட்டக்க போட்டனால எனக்கு வந்து நல்லாவே வரல. நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் சூப்பராகவே வரும். நான் கடைசியில் இதை A4 ஷீட்டில் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. எனக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிட்டேன். கிட்டக்க போட்டேன். நீங்கள் கொஞ்சம் தூரம் போட்டிங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே, இப்போ நம்ம இந்த டிசைன் முடிச்சாச்சு. இந்த டிசைனில் ஒரே ஒரு மிஸ்டேக் தான். அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நானும் நெக்ஸ்ட் டைம் பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் கொஞ்சம் நீட்டாகவே சூப்பராகவே வந்திருக்கு. ஓகே, இப்போ வாங்க நாம் நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ப்ளூ கலர் ப்ரஷ் பென் எடுத்து கொஞ்சம் கேர்வ்டு லைன்ஸ் எல்லாம் நான் வந்து நல்லா வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி கேர்வ்டு லைன்ஸ் நீங்கள் வரையும் போது உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கேர்வாக அந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு நல்லா தான் வந்திருக்கும். இந்த டிசைன் வந்து நான் சில பேர்த்துக்கு இந்த டிசைன் பிடிக்காட்டி இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேர்வ்டு லைன்ஸ் எல்லாம் போட்டு ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது பண்ணியாச்சா? இப்போ இங்கே பண்ணியாச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த ஒவ்வொரு லைனுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான டிசைன் கொடுக்கும். ஆனால் லுக் வந்து கடைசியாக சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் அந்த அப்படியே பிளாக் அவுட்லைன் இல்லை ஏதோ டார்க் கலரில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் நீங்கள் எந்த கலரில் வேணாலும் பண்ணலாம். இதே கலரில் தான் எல்லாத்தையும் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன், செகண்ட் டிசைன், தேர்ட் டிசைன், ஃபோர்த் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து செகண்ட் டிசைனும் ஃபர்ஸ்ட் டிசைனும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் நான் செகண்ட் டிசைனில் அந்த லைன் மட்டும் கொஞ்சம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஒல்லியாக போட்டேன். அதுதான் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் A4 ஷீட்டில் காப்பி பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த டிசைன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வாங்க நம்ம டிசைனை பார்த்துடலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக போட்ட டிசைன் தான் இது. இதில் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணேன். இது வந்து எனக்கு ரொம்பவே சூப்பரான லுக்காக கொடுத்தது. பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எங்கள் கிராண்ட்மா ஹவுஸில் தான் இருக்கேன். எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கேன். அங்கே வந்து நான் எடுத்தது தான் இது. ஸோ வெயிலில் வச்சு நல்லா பார்க்க எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. நம்மளோட இந்த டிசைன் வந்து லாஸ்ட்டாக நம்ம போட்டோம்ல, இந்த டிசைன் இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் போவோம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹார்ட்டினான இந்த டிசைன் தான். இது வந்து நான் பெருசாக பண்ணவும் இந்த பெர்மனன்ட் மார்க்கரில் பண்ணேன். இந்த டிசைன் இதில் பார்க்க ரொம்பவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து இதான் பார்த்தீங்களா? நான் நெக்ஸ்ட் இதில் வந்து சூப்பராகவே பண்ணிட்டேன். இந்த இதில் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பர்பிள் மார்க்கரோ இதில் போடுங்க. நான் ப்ரஷ் பெனில் போடனாலும் கொஞ்சம் ஒல்லி பெருசு அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் என்னடா இது இப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ திருப்பிடலாமா? டடா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோ பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் காற்றடிச்சனால பேப்பருக்கு வந்து திரும்பிச்சு. இருங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்குங்க. எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.